19/7/2026 ஷாமுர்தீன் SM 64க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நேற்றைக்கு வந்துட்டு நமக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு, இருந்தாலும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி எடுத்திருந்தோம். பார்த்திங்கன்னா சி போர்டு 1 வரலான்னு சொல்லியிருந்தேன், 1க்கு பவர் 6ன்னு வந்துருச்சு. மற்றபடி 8, 9 நம்ம போர்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 8, 6. ஆனால் நம்ம கார்வனியாக இதை வச்சு தான் எடுத்தோம். இந்த ஷார்ட் வந்துட்டு பம்பர் ஷாட் வந்து வரல, அதனால் இருக்கிறத வச்சு எடுத்து போட்டேன் நான். சரி, பம்பருக்கும் எதாக இருந்தாலும் நான் டெய்லி ஷார்ட்டு வருஷ ஷார்ட்லேருந்து தான் வரப்போகுது, அந்த ஒரு கணிப்பில் தான் நான் போட்டேன். ஆனால் இதில் துண்டு துண்டாக போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 8, 4ங்கிறது வந்து 8, 9 வந்துருக்குது. சரிங்களா, 8, 9, 8, 4 கொடுத்துருக்குறோம். சரிங்களா, 8, 4 பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம கொடுத்தது சி போர்டு 1 கொடுத்துருப்போம். சரிங்களா, 8, 4, 2ன்னு கொடுத்துருக்கோமா, அப்படி தான் கொடுத்துருக்குறோம். சரிங்களா, ஆனால் வந்து இங்கே ஒரு ரிசல்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டிருங்க பம்பருங்கிறதுனால என்ன வரும்னு சொல்லிட்டு. ஆனால் முதல்ல நம்ம கொடுத்த இந்த நம்பரே வந்து 2 நம்பர் வந்துடுது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்கணும், அதுலேருந்து 2 நம்பர் சாலிடாக வந்துடுது. ஒரு நம்பர் மட்டும் பவர் ஆயிடுச்சு 8. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் 9. சரிங்களா, அதான் மிஸ் ஆகிருக்குது. 9 நம்ம மேலே கொடுத்துருக்கோம், ஆனால் 8 மேலே வச்சுருக்கோம். 9 இங்கே வந்திருக்கு. 1 வரலான்னு பார்த்தா 6 வந்திருக்கு, அவ்வளோதான். சரிங்களா, 6, ஆனால் கொல்லையும் 6 இருக்குது, 1க்கு பவர் 6 இருக்கு இல்லையா, வரலாம். அப்படி தான் மிஸ் ஆகி போச்சு. சரி, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, கொஞ்சம் பவரில் போயிடுச்சு, இல்லைன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். நாளைக்கு வந்து ஷாமுர்தீன் SM 64 ஆள் போட பொறுத்தவரைக்கும் 9, 0. சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பரு, 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5, 9க்கு பவர் 4. நாளைக்கு டைரெக்டாக இறங்குமா, பவரில் இறங்குமா, அதான் பார்க்கணும். 5, 0 பொறுத்த வரைக்கும் சி போர்டில் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் சி போர்டில் வரலன்னா பி போர்டுக்கு 0 போகலாம். சப்போஸ் 5, 0 சி போர்டில் வந்துருச்சுன்னா 9ஆம் நம்பர் பி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா, 9ஆம் நம்பர். அப்படி இல்லைன்னா இந்த 9, 0க்கு இது பண்ணால் நான் கொடுக்கல இதில். சரிங்களா, 9, 0க்கு இது பண்ணனா இந்த நம்பர் நம்மளுக்கு வந்துடணும். என்ன நம்பரு, 8, 4, 0ன்னு வந்துடணும். சரிங்களா, 8, 4, 0 பவர் பண்ணால் 9ஆம் நம்பர் பவர்னா. அப்புறம் வந்துட்டு இதில் 45 நம்ம யாருக்குனே கொடுத்துருக்கேன். 200 பார்த்தீங்கன்னா தெரியும், 245 இடம் இல்லாதனால நடுவு சென்டரில் கொடுத்துருக்கேன். இதை பார்க்க மறந்துடாதீங்க. 245 இல்லை 845 தான் வந்துடணும். சரிங்களா, 845 நம்ம வச்சுருக்கிறோமா, 408 தூக்கி வெளியில் தான் போட்டிருக்கிறேன், டி போர்டு போட்டிருக்கேன். ஆனால் 584ன்னு கொடுத்துருக்குறேன், பாக்ஸில் தான் கொடுத்துருக்கோம். இது எப்படி வேணாலும் வரலாம். ஒரு வேளை 5ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரலாம், 84 அப்படியே அடிக்கலாம். சரிங்களா, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. 88 வந்த மாதிரியும் இருக்குது, அதனால் பார்ப்போம். சரிங்களா, ஏபியில் தான் வந்தால் 88 வரணும். உங்களுக்கு கணிப்பில் வருதா பாருங்கள். 8, 2, 9, 6, 4, 5, 0, 9 அதிகபட்சமாக சி போர்டுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, பி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி 800 இந்த அப்படி வந்தால் இதில் போருடைய பொறுத்தளவுக்கு இந்த நம்பருன்னு கணக்கு வச்சு அடிக்கலாம், 68, 40. சரிங்களா, இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். போருடியாக வரலாம், இல்லை 3 டிஜிட்டலோ உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதுக்காக நம்ம சொல்கிறோம். நேற்றுக்கு இதில் 2 நம்பரோ 1 நம்பர் தான் எடுத்தாங்க. நாளைக்கு இதிலேருந்து 2 நம்பர் எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த நம்பர் வந்துடணும். அப்படியே இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்னொரு ட்விஸ்ட்டுன்னு பார்க்க சொல்லப்போனால் இந்த 3 நம்பர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்படியும் பார்த்தீங்கன்னா 684 இன்னொரு நம்பரை பார்த்து வைக்கணும். சரிங்களா, 684 இல்லை 864. சரிங்களா, 864, 864. சரிங்களா, இந்த மாதிரி எழுதும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நம்பர். சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து எல்லாம் எழுதி முடித்தோன்னா நம்ம கொடுக்கும்போது ஏதாவது ஒரு பிளானிங் வரும். அப்போ வந்து நம்ம சொல்கிறது சில நேரம் அதில் 2 நம்பர் வந்துடும். சரிங்களா, 8, 4, 6, 8, 6, 4 வந்தால் வரலாம். சரிங்களா, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6, 4 இங்கே எழுதி கிடங்க. இந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா, 6, 8, 4, 8, 6, 4. அதே மாதிரி 8, 4, 0, 8, 4, 0 வந்தால் 4, 0 அப்படியே வரணும். இல்லைன்னா 6, 4, 0 இந்த செட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து
உங்களுக்கு வருதா பாருங்கள். இது வந்து நம்ம இந்த பேட்டர்னில் இதில் வந்து சில நேரம் ஒவ்வொரு நம்பராக எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஒவ்வொரு நம்பரை நம்ம கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி இதை கொடுக்குறோம். இதில் 2 நம்பர் 3 நம்பர் எப்படி வேணாலும் பாஸ் ஆகலாம். சரிங்களா? பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி தான் வரும். 864 வரலாம் இதில். சரிங்களா? 64 40 640 அதுவும் வரலாம். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இந்த 4 செட்டை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம இதில் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு இந்த மற்ற இதுக்கு சான்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? டபுள்ஸ் வந்தால் 8401. இதில் மேலே இருக்கிற நம்பர் தான் வரணும்னு கிடையாதுங்க. பவர் நம்பரும் வரலாம். எது போட்டாலும் பவர் நம்பரும் சேர்த்து போட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா நாளைக்கு 3 நம்பர் இதுலேருந்து எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரிங்களா? அதான் 6 8 4 இதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8 1 இருக்குது, 8 4 இருக்குது. எப்படி வேணாலும் புஷ்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணுங்கள். 6 வரலன்னா 1 வந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 நம்பரில் என்னெல்லாம் வரும்னா 5 வரலாம், 0 வரலாம். சரிங்களா? 5 0 பவரை வச்சு தான் வரணும். அப்புறம் 2ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? 2ஆம் நம்பர் வரலாம். வேறு நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதில் வர்றது 4ஆம் நம்பர் தான் வரும். சரிங்களா? 4ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 64 அதேமாதிரி இதில் 4 0ன்னு நம்ம சொன்னது. இங்கே 4 0ங்கிறது நம்ம திருப்பியும் போட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. 6 4 0ன்னு வரணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, 4 சி போர்டுக்கு வச்சு 6 0 உள்ளே வைக்கணும். சரிங்களா? 6 0 0 6 4ன்னு வரலாம். சரிங்களா? 0 6 4 4 சி போர்டுக்கு வரும்போது அது மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எழுதி காட்டியிருக்கேன். 0 6 4ன்னு வரணும். 6 0 4. ஏன்னா இந்த 9 0ங்கிறத திருப்புனா 6 ஆக்கிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம அதை கொஞ்சம் அப்படி மெயின்டைன் பண்ணி சொல்கிறோம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 8 8 1 8 4 1 5 8 4 245 690 190 692 625. இது வந்து நம்ம ரெகுலராக இதிலேருந்து எடுக்கிறது. அப்படியே வந்தாலும் வரும். ஏன்னா இதுலேருந்து அவ்வளோவா வரமாட்டேங்குது. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஏதோ 2 நம்பர் 3 நம்பர் பாஸ் ஆகுது. அதுதான் சொல்கிறோம். இன்றைக்கி வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஓருடைய பொறுத்த வரைக்கும் 69 25 69 20 26 90 84 25. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டுக்கு 2 வந்தாலும் நீங்கள் இந்த 6 0ங்கிற 2 ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? இதை 9ஆகவும் வைக்கலாம், இல்லை 6வும் வச்சுக்கிட்டாலும் 6 0 2 இதையும் நம்ம 4 கொடுக்குறோம்ல சி போர்டுக்கு, அந்த இடத்துல 2 அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.